ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான டாபிக் பத்தி தான் பேச போறோம். அது என்ன டாபிக் அப்படிங்கிறீங்களா? பெண்களுக்கு மட்டும் இல்லங்க, ஆண்களுக்கு கூட இந்த டாபிக் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, இப்ப ஒவ்வொருத்தருமே நாம கவலைப்படக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணா இருக்கிறது நம்மளுடைய ஹேர். நம்ம முடிய எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி ஒரு கவலையாவே இருக்குது இல்லைங்களா? அதுக்காக நம்ம பல முயற்சிகள் செய்வோம். தைலங்கள் தடவி பார்ப்போம். ஷாம்பு மாத்தி பார்ப்போம். அத ஹேர் வந்து கொட்டாம இருக்கணும்னா, என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனா, நாம எல்லாரும் என்ன செய்ய மறந்துடுறோம் அப்படின்னா, 5 விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த 5 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுனீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு முடி கொட்டுறது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆயிடும். இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சிருவீங்க. ஆனா, இவ்வளவுதானான்னு நினைக்க தான் செய்ய முடியுமே ஒழிய, அத ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆக, நாம முடி முக்கியம் அப்படின்னா, அத ஃபாலோ பண்ணி தானே ஆகணுங்க. அப்ப ஃபாலோ பண்ணலாமா? என்ன 5 விஷயங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சுருக்கமா சொல்லிடுறேன். அதை எப்படி ஃபாலோ பண்ணலாதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு வாட்டருங்க. ட்ரிங்கிங். 2வது அப்படின்னா ஸ்லீப்பு. 3வது சத்தான உணவு. 4வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸர்சைஸ், வாக்கிங். 5வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. இந்த 5 தான் நீங்க ஃபாலோ பண்ணுனீங்கன்னா, நிச்சயமா உங்க முடி கொட்டாதுங்க. முடி நல்லாவே வளருங்க. இது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. அதுதான் உண்மை. நாம அதை எப்படி ஒண்ணு ஒண்ணா ஃபாலோ பண்ணலாம், அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நாம எடுத்துக்கக்கூடிய வாட்டர். நம்ம வாட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தாகமா இருக்கக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறது தான் நம்ம எல்லாருடைய வழக்கமா இருக்கு. இன்னொன்னு, அந்த தண்ணிய குடிக்கிறதுக்கு நெறைய பேர் சோம்பல் படுறதையும் நம்ம பார்க்குறோம். இல்லைங்களா? இல்லங்க. அந்த தண்ணீங்கிறது அவ்வளோ அவ்வளோ முக்கியமான விஷயம். நாம அட்லீஸ்ட் 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணிய கம்பல்சரி குடிச்சே ஆகணுங்க. அப்ப நீங்க 2லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் நீங்க தண்ணி குடிக்கும் பொழுது, உங்க பாடியினுடைய ஹீட் குறையுங்க. பாடி கொஞ்சம் கூலிங்காவும் இருக்கும். அப்ப கம்பல்சரி நீங்க வாட்டர குடிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு டிப்ஸு. 2வது டிப்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம இப்ப எல்லாருமே உலகமே யாருமே செய்யாத ஒரு விஷயம் தாங்க. அதுதாங்க ஸ்லீப்பு. தூக்கங்கிறது அவ்வளோ ரொம்ப முக்கியம். ஆனா, இப்ப நம்ம தூக்கத்தினுடைய அளவ நம்ம குறைச்சுக்கிட்டே வர்றோம். டைமையும் மாத்திக்கிட்டே வர்றோம். நான் 8 மணி நேரம் தூங்குனேனா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 1 மணிலேருந்து நீங்க 8 மணி வரைக்கும் காலையில தூங்குனீங்கன்னா, அதுக்கு பேரு தூக்கம் கிடையாதுங்க. நாம எப்படி தூங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்டு 9லேருந்து 10 மணிக்குள்ள நீங்க படுக்க போயிடணுங்க. அதுக்கு பிறகு 6 மணி வரைக்கும் கூட நீங்க தூங்கலாம். 4லேருந்து 6 மணி வரைக்கும் நீங்க எழுந்திருக்க பழக்கத்த வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுதாங்க நல்ல ஸ்லீப்பு. அப்பதான் நம்மளுடைய மெட்டபாலிசமும் கரெக்ட்டா இருக்கும். அதனால நம்மளுடைய தூக்கத்த 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ள வச்சுக்கங்க. அந்த தூக்கம் தான் நல்ல தூக்கமாவும் இருக்கும். உடலுடைய மெட்டபாலிசம் கரெக்ட்டாவும் இருக்கும். நம்மளுடைய உடல் மெட்டபாலிசம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நம்மளுடைய இந்த ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு அது ஒரு தீர்வா இருக்குங்க. இப்ப 2வது டிப்ஸும் நம்ம முடிச்சுட்டோம். 3வதுங்க. 3வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கிங். வாக்கிங்கிறது சும்மா நானும் நடந்தேன் அப்படின்னு 5 நிமிஷமோ, 2 நிமிஷமோ நடக்கிறது கிடையாதுங்க. 45 மினிட்ஸ் நீங்க வாக்கிங் பண்ணணும். அப்படிதான் நம்ப வாக்கிங் பண்ணும் பொழுது தான் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாவும் இருக்கும். அதே சமயத்துல நம்மளுடைய ஹேர் ஃபாலுக்கு அது ஒரு தீர்வாவும் இருக்கும். வாக்கிங் என்னங்க? அது போய் எப்படிங்க முடி பிரச்சனைய தீர்வு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லங்க. வாக்கிங், எக்ஸர்சைஸ் இதெல்லாம் கூட நம்மளுடைய ஹேர் ஃபால தடுக்கக்கூடிய ஒண்ணு தாங்க. அத நாம புரிஞ்சுக்கணும். இந்த 3 டிப்ஸ் இப்ப சொல்லியாச்சு. 4வதா ஒண்ணு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இப்ப நம்மளுக்கு டிப்ரஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சொல்ற வேர்ட பார்க்குறோம் இல்லைங்களா? நாம அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இல்லாம நம்ப உடம்பையும், மனசையும் வச்சுக்கிட்டோம்னால தான் ஹேர் ஃபால் இல்லாம இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம டிப்ரஷன் ஆயிடுறது. இப்ப குழந்தைங்க கூட டிப்ரஷனா இருக்கேன் அப்படிங்கிற வேர்ட கத்துக்கிறாங்க. அது யார்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க? பெரியவங்கள்ட்ட இருந்து தான். அப்ப அந்த டிப்ரஷன், அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதை விட்டுட்டு, நீங்க ஜாலியா இருங்கங்க. என்ஜாய் பண்ணுங்கங்க லைஃப்ப. சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க என்ஜாய் பண்ணும் பொழுது, உங்களுடைய பாடி கண்டிஷன் நல்லாவே இருக்கும். உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு அது ஒரு காரணமாவும் இருக்கும். 4 டிப்ஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்ப முக்கியமான ஒண்ணு 5வது டிப்ஸுங்க. இத நாமளும் நெறைய பேரு ஃபாலோ பண்ணுவோம். ஆனா, அத ரெகுலரா பண்றது கிடையாது. அதுதாங்க சத்தான உணவு. நம்ம உடம்புக்கு சத்தான உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அத நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
சில பேர் சத்தான உணவு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 4 இட்லி சாப்பிட்டேன், மத்தியானம் சாதம் சாப்பிட்டேன், நைட்டு ரைஸ் அல்லது இட்லி சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. இது சத்தான உணவே கிடையாதுங்க. நம்ம உடம்புல சத்தான உணவு, நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்கணும்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின், மினரல்ஸ் இது எல்லாம் கலந்த உணவாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதை நாம் எடுத்துக்கிறது தவறிடுறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முடி வளர்றதுக்கான சில உணவுகள் இருக்குது. அத நம்ம நிச்சயமா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்ப எல்லாரும் நெறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்போஹைட்ரேட் ஃப்ரீ ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கார்போஹைட்ரேட்ட அவாய்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறோம். நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட்டும் தேவைங்க. கொஞ்சமான கார்போஹைட்ரேட்டு உணவு நம்ம எடுத்துக்கணும். அது நம்மளுக்கு தெரியும். அரிசி, கோதுமை இதுல எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம புரோட்டீன் ஃபுட்ஸும் நம்ம எடுத்துக்கணும். அது மாரி நியூட்ரிஷன்ல மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு நியூட்ரிஷன் இருக்குது. அது நம்மளுக்கு தெரியறது கிடையாது. அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு B12, B6 அது மாதிரி கால்சியம், காப்பர் இந்த மாதிரி சின்ன சின்ன அயன் இதை மாதிரி அந்த உணவுகள் தான் மைக்ரோ நியூட்ரிஷன். அதுவும் அதை மாதிரி உணவுகளையும் நாம் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேக்ரோ நியூட்ரிஷன் நம்மளுக்கு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டு இதை மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம உணவு சாப்பிடும் பொழுது நல்ல மென்று சாப்பிடும் பொழுது தான் டைஜஷன் நல்லா நடக்கும். நாம் அதை செய்ய தவறிடுறோம் இல்லைங்களா? பாதி டைஜஷன் நம்ம மவுத்துலேயே நடக்கணுங்கிறாங்க. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம முடி வளர்ச்சிக்கு என்னென்ன உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரெகுலராக கருவேப்பிலை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை போட்டு தான் நம்ம வீட்டில் தாளிக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்காக நீங்கள் ஸ்டெப் எடுத்து சாப்பிடணும்னு இல்லை. அந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்து கூட மென்று நீங்கள் அதை சாப்பிடலாம். டெய்லி ரெகுலராக நீங்கள் கருவேப்பிலை சாப்பிட்றத பழக்கமாக படுத்திங்க. வாரத்துக்கு 2 நாள் நிச்சயமாக நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கணுங்க. அந்த முருங்கைக்கீரை நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. உங்களுக்கு அயன்லாம் இருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்கீரை சூப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. அப்புறம் ராகி ராகி அதாவது ராகி உங்களுக்கு சாதாரணமாக ராகி தோசை சாப்பிடலாம், ராகி புட்டு சாப்பிடலாம், ராகியில் அடை செஞ்சு சாப்பிடலாம், ராகி கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். இதை மாதிரி ஏதாவது ராகி உணவை நீங்கள் அடிக்கடி ஃபுட்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே ஆகணுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் குளிர்ச்சியாக உடம்பை வச்சுக்கிறதுக்கு நிறையா அந்த பாதாம் பிசின் அதை மாதிரி உணவுகளையும் நீங்கள் சேர்த்துக்கணும். அப்புறம் லெமன் ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்தான ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குதுங்களா? கொய்யா, வாழைப்பழம், மாம்பழம் எல்லா ஃப்ரூட்ஸும் நம்மளுக்கு சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸ்களையுமே நம்ம ரெகுலராக எடுத்துக்கணுங்க. டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெய்லி நீங்கள் ஒரு 2 முட்டை சாப்பிடணுங்க. அந்த முட்டையிலையும் நம்ம முடி வளர்ச்சிக்கான புரோட்டீன் இருக்குது. பால் குடிக்கணும். இதை மாதிரி சத்தான உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும் பொழுது உங்களுடைய முடி எவ்வளோ தான் விழுந்தாலும் நிச்சயமாக அதுலேருந்து தடுத்து முடி வளர்ச்சியை அது பலப்படுத்துங்க. இப்போ நம்ம 5 டிப்ஸ் பார்த்துட்டோம். நான் 5 டிப்ஸையும் நம்ம திரும்பி ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிங்கிங் வாட்டர், 2வது நாம் எக்ஸசைஸ் செய்யணும், 3வது நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும், 4வது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், 5வது ஸ்லீப் நல்ல தூக்கம். இந்த 5ஐயும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்கள் முடி கொட்டவே கொட்டாதுங்க, நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை ஃபாலோ பண்ண முயற்சி செய்கிறேங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.